இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் செத்துட்டதா சுற்றி உள்ள எல்லாரையும் நம்ப வச்சுட்ருக்கிறான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவன் பெரிய ஆக்டராக இருந்திருப்பான். இவனோட பர்சனல் கேரக்டர் சரியில்லாதனால ஆல்ரெடி சைன் பண்ணியிருந்த எல்லா மூவிஸில் இருந்தும் இவனை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் செத்துட்டா என்னை உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க வருவாங்கங்கிறனால டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவன் புதைக்கும் போதே ஒரு ஃபோனை உள்ளே வச்சு புதைச்சிருப்பாங்க. அது மூலயமா இப்போ அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி வெளியே நடந்துகிட்ருக்கு. அதை உள்ளேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறான். ரொம்ப நேரத்துக்கு மேலே மூச்சு விட முடியாதனால அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்து அவனை வெளியே எடுக்க சொல்கிறான். சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கார் இடித்து ஸ்பாட் அவுட்டில் இறந்துடுறான். அதுக்கடுத்து அதை பார்த்த உடனே இவருக்கு பக்குன்னு ஆகிடுது. உடனே ஒரு ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவனை உயிரோடு பார்த்ததில் அதிர்ச்சியில் உச்சக்கட்டத்துக்கு போகிறாங்க. உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது தோண்டத்துக்கு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததில் பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு மூச்சு விட முடியாமல் இருக்கனால ப்ரெஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஆனாலும் அவங்க இவனோட ஃபில்டரை போட்டு யாரோ இவங்களை ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களும் பதிலுக்கு கலாய்ச்சி விட்டுடுறாங்க. இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு நினச்சிக்கிட்டு அவளோட தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து அவன் ஒரு வீடியோவாக எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுறான். ஷேர் பண்ணதும் மூச்சு விட முடியாமல் மயக்கமும் போட்டுடுறான். கண் முழிச்சு பார்த்தா நரகத்தில் இருக்கான். அவனோட இறந்து போன ஃப்ரெண்டு அவனை வெல்கம் பண்ணுறான். அப்புறம்தான் தெரியுது இது ஒரு டிவி ஷோ. ஸ்டார்டிங்கில் இவங்களை ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சிருப்பான். ஆனால் இவங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து இவனை ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க.